வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு வாழைக்காய் சுக்கா ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாம வாழைக்காவை இந்த மாதிரி நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். 2 வாழைக்காவை நாம தோல் சீவி இந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கலாம். வாங்க அடுத்து என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, வாழைக்காய் சுக்கா ஃப்ரை. இதுக்கு நான் ஒரு 5 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு கொத்து கறிவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு 4 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. இது வந்து பெருசு பெருசாக இருக்கனால நான் 2 எடுத்திருக்கேன். 1/4 துண்டு சின்ன துண்டு இஞ்சி, 2 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு. இதை நாம் மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடாது. நல்லா குருணை அரிசி மாதிரி நல்லா கொரன்னு இருக்கணும். வாங்க அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், வாழைக்காயை நாம் நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா ப்ரௌன் கலராக ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அதனால் இதை நாம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஏன் இவ்வளோ எண்ணெய் எடுத்திருக்கேன்னா, நான் வந்து வடை பண்ணனால அந்த எண்ணெயிலே இந்த வாழைக்காயை நான் ஃப்ரை பண்ணுறேன். இது ஃப்ரை பண்ணி எடுத்தோடனே இந்த எண்ணெயை நான் கொட்டிடுவேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. ப்ரௌன் ஆகிடுச்சுங்க. நாம் இப்போ இந்த எண்ணெயிலேருந்து இதை எடுத்துடலாம். இப்போது இதில் நாம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். அந்த பொரிச்ச எண்ணெயிலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கண்டிப்பாக சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா வாழைக்காய், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் பெருங்காயம் கண்டிப்பாக சேருங்க. அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு கொத்து கறிவேப்பிலை போடுங்க. எங்கிட்ட கறிவேப்பிலை இல்லை, அதனால நல்ல ஒரு கொத்து கறிவேப்பிலை போடுங்க. இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நாம் அரைச்சி வச்ச அந்த கொரப்பான விழுதை நாம் இதில் சேர்த்துடலாம். நான் உங்களுக்கு இது வதங்கின பிறகு காட்டுறேன். இதுதான் அரைச்சி வச்ச கொரப்பாக அரைச்சி வச்ச விழுது. இதை நாம் வதங்கின வெங்காயத்தில் சேர்த்துடலாம். வெங்காயம் வதங்கிச்சு, நாம் இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இங்கே நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியா பவுடர் போட்டிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நல்லா ஃப்ரை ஆனோன்னு நாம் வறுத்து எடுத்த வாழைக்காயை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இது ரொம்ப நல்ல அருமையான டிஷ்ஷு. இதை செஞ்சு பாருங்கள். இது சாம்பார், தயிர், ரசம், குழம்பு, வத்தக்குழம்பு எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையான டிஷ். இதை செஞ்சு பாருங்கள். இது ரொம்ப அருமையாக இருக்கும். இதில் நீங்கள் கறி லீவ்ஸ் நிறைய போடுங்க, நல்லாயிருக்கும். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. இது செம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா அந்த பூண்டு, பெருங்காயம், சோம்பு, சீரகம் எல்லாம் போட்டனால நல்ல வாசனையாக ரொம்ப அருமையாக இருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இதோட 10 நிமிஷம் இதை நல்லா வாழைக்காய் போட்டோன்னே ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா ஃப்ரை பண்ணோன்னே நிறுத்திடுங்க. கொத்தமல்லி தழை தூவி பரிமாறுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.